மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் மாணவர்களே, நாங்கள் டான் டிவியினுடைய கல்வி திரவாட்சி அடைஞ்சிருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும் மாணவர்களே, ஒவ்வொரு பாடப்பரப்புகளும் ஒவ்வொரு திறமையான நீண்ட கால அனுபவம் கொண்ட ஆசிரியரால் தினந்தோறும் கற்பிக்கப்பட்டு வருகின்றது. அதன் அடிப்படையில் இன்று நாங்கள் இலங்கை வரலாறுடைய தொடர்ச்சியான ஒரு வகுப்பு தான் இன்றைய வகுப்பு. ஒரு தெரியும், இலங்கை வரலாறு என்னும்போது இலங்கையுடைய முதலாவது தலைநகரமான அனாவரத்தை மையப்படுத்திய கேள்விகளும் அதுக்கு எவ்வாறு விடையளிப்பது, புள்ளிகள் எவ்வாறு பெற்றுக்கொள்வது என்ற அடிப்படையில்தான் இந்த வினாப்பத்திரம் அமைஞ்சிருக்கின்றது. ஆகவே நீங்கள் வினாவை உற்று நோக்கின்ற போதுதான் அதுக்கான விடைகள் எவ்வாறு அமையும். ஆகவே இலங்கை வரலாறு என்பது உங்களுக்கு தெரியும், ஏழில் கலைத்துறை நிறைய பாடம் இருக்கின்றது. அது வரலாறு ஒரு பாடம் எடுக்கிற மாணவர்களுக்கு இலங்கை வரலாறு கட்டாயம். அந்த கட்டாயமான இலங்கை வரலாறு என்ற பாடத்தினோட தான் நாங்கள் தொடர்ச்சியாக இணைஞ்சிருக்கோம். ஆகவே பாருங்க, நாங்கள் கடந்த வகுப்பு நாங்கள் பார்த்துனாங்க இலங்கை வரலாறுல அனவர காலம், குறிப்பாக அனவர கால ஆட்சி நிர்வாகம் அரசியல் தொடர்பாக நாங்கள் கடந்த வகுப்பில் பார்த்திருக்கிறோம் மாணவர்களே. அது பிரகாரங்கள் குறிப்பாக அனவர காலத்து நீர்ப்பாசனம் பார்த்துனாங்க. நீர்ப்பாசனம் அதாவது குளந்தொட்டு நீரை சேமித்து விவசாயம் செய்த ஒரு நாகரிக மக்கள்தான் இந்த அனவரமான மக்கள். இந்த அனவரத்தினால் சிறு குளங்கள், நடுத்தர குளங்கள், பாரிய குளங்களை கட்டி மன்னர்கள் தங்களால் முடியும் அளவு நீர்ப்பாசனத்தை ஊடாக விவசாயத்தை ஒரு கட்டியெழுப்பிய ஒரு நகரமாக இந்த அனவர காலம் விளங்குகின்றது. அனவர காலமானது இலங்கையுடைய கோணாட்சியின் ஒரு உத்தியோகபூர்வ நிலை நகரமாக நீண்ட காலம் விளங்கின தன்மையை நாங்கள் பார்க்கலாம். அது இப்படி இருக்கின்றது. அதோட அனவர காலத்தான் பாவிகள், குறிப்பாக குளங்கள், குறிப்பாக கால்வாய்கள், அணைக்கட்டுகள், தடாகம், பொய்கை எனப்படுகின்ற நீரியல் தொழில்நுட்பம் அல்ல நீர் முகாமைத்துவம் சம்பந்தமான விடயங்கள் இந்த காலத்திலே அமைக்கப்பட்ட தன்மையை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. அவை அனவர காலமானது ஒரு முக்கியமான ஒரு நகரம் இலங்கை வரலாற்று. அது பார்த்து நாங்கள் நீப்பாக கற்ற கலைகளில் நாங்கள் அனவர காலத்தில் கலைகளில் நாங்கள் 3 அடிப்படையை பார்த்துனாங்க. ஒன்று கட்டிடக்கலை பார்த்துனாங்க, அதோட சிற்பக்கலை, ஓவியக்கலை. முழுதையும் அனவர காலத்தில் குறிப்பாக நான் கடந்த வகுப்பு சொல்லியிருப்பேன், பௌத்த மத வருகையுடன் தான் இலங்கையில் அது குறிப்பாக அனவர காலத்தில் கலைகள் வளர்ச்சி அடைந்ததாக வரலாறு சொல்கின்றது. பௌத்தம் வந்தால் இலங்கையில் தூபிகள், விகாரைகள், சிலைகள், சிலைமனைகள், ஆராமைகள், பிரிவினாக்கள் என்ற அடிப்படையில் பௌத்த சமய சார்ந்த கலை கலாச்சாரங்கள் கட்டியெழுப்பப்பட்ட ஒரு நகரமாக அனவரம் விளங்குகின்றது. அப்படிப்பட்ட முதலாவது நகரம்தான் இந்த தூபராம தூவி. தூபராம தூவி தேவனி தாட்டப்பட்டது. அது பிறகு துட்டாயமுன காட்டின ரூமில் இருக்கட்டுக்கும் ஆயிரங்கால் மண்டபம், லோகமாயம், வலகம்பாவன கட்டின அபயகிரி விகாரை, அதோட மகாசங்கடி விகாரைகள் என்று ஏகப்பட்ட விகாரைகள் இந்த காலத்தில் கட்டப்பட்டு ஒரு சமய சார்பான கட்டடங்களும் சமய சார்பற்ற கட்டடங்களும் அவரோட தொற்றுடக்கூடிய தொற்றுட முடியாத கட்டடங்களும் என்ற அடிப்படையில் இந்த காலத்தில் கலைகள் ஒரு வளர்ச்சி பெற்ற தன்மையை நாங்கள் இந்த காலத்தை காணலாம். ஆகவே இவ்வாறு தான் கலைகள் வளர்ச்சி பெற்ற ஒரு தன்மையாக இந்த அனுபவ காலம் விளங்குகின்ற முக்கியமான விடயங்கள். அடுத்த பாருங்கள் சிற்பக்கலை. குறிப்பாக சிற்பக்கலையும் பார்த்துனாங்க. சிற்பக்கலை குறிப்பாக அதுவும் பௌத்த சமயத்தோடு இணைந்தாக சிற்பக்கலைகள், மேகவன பூங்கா காட்டப்பட்ட சிற்பக்கலைகள், புத்தோடு நின்ற சமா சிலைகள், தியான சிலைகள், புத்த சிலைகள் ஒரு அடிப்படையில் ஒரு பௌத்த சமயம் சார்ந்த ஒரு சிற்பக்கலையும் கட்டடக்கலை போல வளர்ச்சியோட தன்மையை நாங்கள் அனவர காலத்தை கண்டுகொள்ளலாம். அதோட பார்த்தீங்கன்னா சிலைகள், அதோட சந்திரவட்டங்களுடைய உருவங்கள், அதில் வரையப்பட்ட சிங்கம், மயில், குதிரைகள், பூவனகும்பம், கற்பகத்தரு போன்றவுடைய உருவச்சிலைகள், அதோட குறிப்பாக அங்களோட பொய்கைகள், தடாகங்கள் போன்ற அனவர காலத்தினுடைய சிற்பக்கலை ஒரு மிக உன்னதமான ஒரு தன்மையை நாங்கள் இந்த காலத்தை காணக்கூடிய இருக்கின்றது. குறிப்பாக அடுத்த ஓவியக்கலை என்பது மிக குறைவான ஒரு வளர்ச்சியை தான் அனவர காணலாம். குறிப்பாக சிரியா குன்றில் வரையப்பட்ட
2 பெண்கள் தாமரை மலர்கள் அல்லி போன்ற மலர்களை வச்சிருக்கணும், கையில் நிறைய வளையல் அணிஞ்சிருக்கணும், கழுத்தலை அணிஞ்சிக்கணும், கிரீடங்களை சூட்டி நிற்கணும், கூந்தலை பின்னி ஒரு அலங்காரமாக கோர்த்திருக்கணும் என்ற அடிப்படையில் இந்த ஓவியக்கலையை வளர்ச்சிட்டுருக்கிறார். ஓவியக்கலையானது அனர்வ காலத்தை மையப்படுத்தி சிரியாவில் கிபி 4ஆம் நூற்றாண்டில் காசியப்பனால் வரையப்பட்ட ஓவியங்கள்லாம் இந்த காலத்தில் முக்கியம் இருக்கின்றது. ஆகவே அதான் முக்கியம். அதோட 100க்கு மேற்பட்ட ஓவியங்கள் காணப்பட்டதாகவும் அதில் 20 ஓவியங்கள் நமக்கு தென்படுகின்றன. பெண்கள் உருவங்கள், அதோட பெண்கள் நீரோப்பண மேலே வச்சுக்கிறது, அல்லி தாமரை மலர்களை வச்சுக்கணும். அவட இவையெல்லாம் இந்தியாவில் இருக்கின்ற அயந்தா ஓவியங்களை ஒத்தான் அமைக்கப்பட்ட வரலாறு கொண்டது. குறிப்பாக சிவப்பு, நீலம், மஞ்சள் போன்ற பல வகையான வர்ணங்கள் கொண்டு இந்த ஓவியம் இயற்கையான வர்ணங்கள் கொண்டு வரையப்பட்ட ஒரு காலகட்டமாக இந்த சிரியாவுடைய காலகட்டம் விளங்குகின்றது. அதோட காசியப்பன் சிரியாவை வரைந்த சிரியா போல பார்த்திருப்பீர்கள். மலைகளை குடைந்து மலைகளை ஒரு அழகோவியமாக சிற்பக்கலை கூடமாக காசியம் கட்டிய தன்மையை நீங்கள் பார்க்கலாம். இன்று வரைக்கும் அதாவது கிபி 4ஆம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்ட சிற்பங்கள், இந்த ஓவியங்கள், இந்த கட்டடக்கலைகள், குறிப்பாக ஓவியங்கள் இன்று வரைக்கும் சிரியாவினுடைய வளர்ச்சிக்கும் உலக அளவில் மிகவும் புகழ்பெற்ற இடமாகவும் அதிகமான சுற்றுலா பயணிகள் வந்து பார்வைக்குரிய இளைஞர்கள் உள்ள ஒரு இடமாகவும் சிரியா எனப்படுகின்ற ஒரு குண்டு விளங்குகின்றது. அவை சிரியா காசியப்பன் கட்டினதுக்கு 2 காரணம் சொல்லப்படுகிறது. பேராசிரியர் சொல்ற கருத்து முக்கியமானது. குறிப்பாக பாதுகாப்புக்காண்டி சிரியா உருவாக்கப்பட்டது. அதாவது தன்னுடைய சகோதரனான முகலன் தென்னிந்தியா போய் படையெடுத்து வந்தால் தன் பாதுகாக்கணும் என்றதற்காண்டி சிரியா காசியை உருவாக்கினாக ஒரு கதை இருக்கின்றது. இன்னொரு கதை இருக்கின்றது. திட்டமிட்ட முறையில் ஒரு கலை கூடம் உருவாக்கணும், அல்லது கலையை வளர்த்தெடுக்கணும், கலையை காட்டணும் என்றக்காண்டி உருவாக்கப்பட்ட ஒரு தன்மையும் கருத்தும் இருக்கின்றது. அவர் 2 விதம் கருத்து இருக்கின்றது. பாதுகாப்புக்காண்டி உருவாக்கப்பட இருக்கின்றது, அல்லது திட்டமிட்டு ஒழுங்குபடுத்தி ஒரு கலை கூடத்தை உருவாக்கணும் என்ற அடிப்படையில் உருவாக்கப்பட்ட இருக்கின்றது. அவைதான் இவ்வளவு இருக்கின்றது. அனர்வ காலத்து இசைக்கலை அதோட நாட்டிய கலைகள் போன்ற கலைகள் கூட வளர்ச்சி பெற்ற தன்மையை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. அவ்வாறு இருக்கின்றது. அதோட அடுத்த பாருங்க அனர்வ கால வெளிநாட்டு வர்த்தகம். அந்த அனர்வ கால வெளிநாட்டு வர்த்தகம் தான் நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்துட்டு வர கவனிங்கள். அனர்வ கால வெளிநாட்டு வர்த்தகம் குறிப்பாக கவனிங்கள். அனர்வ கால வெளிநாட்டு வர்த்தகம் என்னும்போது அனர்வ கால வெளிநாட்டு வர்த்தகம் இன்று பார்க்க போகின்றோம். குறிப்பாக அனர்வ கால வர்த்தகம். ஆகவே இலங்கையினுடைய கோணாட்சியினுடைய உத்தியோகபூர்வ நகரம் தான் அனோபுரம். இந்த அனோபுர காலமானது உள்நாட்டு வர்த்தகம் எவ்வாறு வளர்ச்சி அடைந்திருக்கோ அதுக்கு இணைவான, அதுக்கு ஒரு சரிகரான ஒரு வளர்ச்சி போக்கான தன்மையை நாங்கள் அனோபுர காலத்தில் காணக்கூடிய இருக்கின்றது. ஆகவே அனோபுர காலம் என்பது நீண்ட கால இலங்கையில் இணைத்திருக்கின்ற ஒரு தன்மையை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. ஆகவே அனோபுர காலமானது இலங்கையுடைய கோணாட்சியின் உத்தியோகபூர்வ நிலையாக விளங்குகின்றது. அது குறிப்பாக உள்நாட்டு வர்த்தகம், வெளிநாட்டு வர்த்தகம் என்ற அடிப்படையில் வர்த்தக செயற்பாடுகள் ஒழுங்குபடுத்தி வரையப்பட்ட தன்மையை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றோம். நீங்கள் பாருங்கள், வெளிநாட்டு வர்த்தகம், உள்நாட்டு வர்த்தகம் கேட்கவில்லை. வெளிநாட்டு வர்த்தகம் என்பது ஏற்றுமதி அடிப்படையிலான துறைமுகத்தை மையப்படுத்திய, அதோட குறிப்பாக உள்நாடு காணப்படுகின்ற வாச திரவியங்கள், வர்த்தக பொருட்கள் வெளிநாடு ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு என்ற அடிப்படையில் இடம்பெற்ற தன்மையை நாங்கள் காணலாம். பாருங்கள், அனுபவம் மிக மேற்கொண்டு அனர்வ காலம் மேற்கொண்டு படையெடுப்பு நிகழ்த்திய சேனன் குத்திகன் கவனிக்கமானவர்களே, சேனன் குத்திகன் என்போர் குதிரை வியாபாரி என்றும் தபசு கல்லுக என்றோர் சகோதர வர்த்தக இலங்கைக்கு கேசாது கொண்டு வந்த என்று கூற்றின் மூலம் ஆரம்பகால அனோகர வானவச்சிறப்பை நாம் அறியலாம். அனோக காலத்தினுடைய ஆரம்பகால வானவச்சிறப்பு என்றால் படையெடுப்பின் மூலம் தான் வளர்த்திருக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக படையெடுத்து வேண்டும்போது இலங்கையில் குறிப்பாக ஆட்சி கொண்டிருந்த ஆட்சியை குழப்புவதற்காகவும் அங்கே இருக்கின்ற செல்வங்கள் சூறையாடுவதற்காகவும் சேன குத்தி என்பவர் படையெடுத்து வந்ததாகவும் அவர்கள் படையெடுத்து வந்ததாகவும் அவர்கள் குதிரை வியாபாரிகள் என்று தவசு கல்லுகள் என்ற சகோதர வர்த்தகர்கள் இலங்கைக்கு புத்தோடி தலைமுடியை கொண்டதாகவும் அதன் மூலம் இலங்கையில் வர்த்தக செய்யப்படும் சொல்லப்படுகின்றது. ஆகவே
ஆரம்பகால வர்த்தகம் சேர குத்தியுடன் ஆரம்பிக்கப்பட்டு தவசு கல்லுகளோடு ஆரம்பிக்கப்பட்ட தன்மையை காணலாம். அடுத்த பாருங்கள், அடுத்த இந்திய மூலாதாரங்கள் தென்னிந்தியாவின் காவிரிப்பு பட்டணத்துக்கும் இலங்கையின் மாந்தைக்கும் இடையில் வர்த்தகம் நடைபெற்றதாக கூறப்படுகின்றது. இந்தியா மூலாதாரம் கூட தென்னிந்தியாவுடைய காவிரிப்பு பட்டணத்துக்கும் இலங்கையினுடைய மாந்தை எனப்படுகின்ற மன்னார் துறைமுகத்துக்கும் இடையிலே ஒரு நீண்ட காலமான ஒரு பாரம்பரியமிக்க வர்த்தக இடம்பெற்ற தன்மையை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. அடுத்த பாருங்கள், இங்கிருந்து முத்து, மிளகு, பாக்கு, யானை என்பன, அங்கிருந்து புடவைகள், வெற்றிலை என்பன, அரிசி என்பனவும் அதிகம் பரிமாறப்பட்டது. இங்கிருந்து இலங்கையிலிருந்து குறிப்பாக நிறைய வாசனை பொருட்கள், எத்தனை பொருட்கள் எல்லாம் போயிருக்கின்றது. அங்கிருந்து புடவைகள், அவரோட வெற்றிலைகள், அரிசிகள் எல்லாம் வந்ததாகவும், குறிப்பாக மாந்தைக்கும் காவிரிப்பு பட்டணத்துக்கும் நீண்ட கால அடிப்படையில் இந்த வர்த்தக இடம்பெற்ற நிலைமையை காணக்கூடிய இருக்கின்றது. இவ்வாறு வர்த்தக இடம்பெற்றுகின்றது. அடுத்த பாருங்கள், எனவே அனுராபுர ராஜ்யத்தின் துறைமுக நகராக மாந்தி கொண்டிருந்தமையும் அதன் மூலம் இந்தியாவின் நீண்ட வர்த்தகம் ஏற்படுத்தி வந்துள்ளமை தெரிய வருகிறது. ஆகவே இலங்கைக்கு அண்மையில் இந்தியா இருப்பதால் இந்தியாவில் இருக்கின்ற எழுத்தாளர்கள், இந்தியாவில் இருக்கின்ற வர்த்தகர்கள் அல்ல இந்திய வியாபாரிகள் ஒருவரால் இலங்கை ஆட்சியாளர்கள் நெருக்கமான ஒரு வெளிநாட்டு இடத்தை கொண்டிருக்கிறாங்க. அதுபுறம் சீனா, பர்மா, தாய்லாந்து, கிரேக்கோ, ரோம் என்ற அடிப்படையில் வர்த்தக செயற்பாடு ஒரு பரந்துபட்ட தன்மையை நாங்கள் காணக்கூடிய இருக்கிற தன்மையை பார்க்கலாம். இவ்வாறு தான் வர்த்தக செயற்பாடு ஒழுங்குபட்ட தன்மை நீங்கள் இருக்கின்றது. அடுத்த பாருங்கள், இலங்கையில் கண்டெடுக்கப்பட்ட பிராமிக் சாதனம் திபிட வணிக என்ற வர்த்தக குழு பற்றியும் குறிப்பாக கவனிக்கமானவர்களே, இலங்கையில் கண்டெடுக்கப்பட்ட பிராமிக் சாதனங்கள் தமிழ வணிக என்ற வர்த்தக குழு பற்றியும் குறிப்பாக தமிழக கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டுகள் ஈழவாணிவர் குழு பற்றியும் கூறுகின்றன. தமிழ எனப்படுகின்ற வணிகர்கள் வந்து வச்சதியாகவும் குறிப்பாக தென்னிந்தியாவில் இருக்கின்ற வர்த்தகர்கள் நானாதேசிகர், வலஞ்சியர், ஐநூற்றுவர் போன்ற வர்த்தகர்கள் இங்கு வந்து வர்த்தகம் செய்ததாகவும், அதுக்கு உதாரணமாக அம்பாந்தோட்டையில் நானாதேசியர்களுடைய உலக முத்திரை ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டதாகவும், அதன் மூலம் அவர்கள் இலங்கையில் அம்பாந்தோட்டை, மன்னார் போன்ற பல இடங்களில் ஒழுங்கான முறையில் வர்த்தக செயற்பாடு மேற்கொள்ளப்பட்ட தன்மையாக காணக்கூடிய இருக்கின்றது. இவ்வாறு இருக்கின்றது. ஆரம்பத்தில் இந்தியாவோடு மேற்கொள்ளப்பட்ட வர்த்தக உறவுகள் கிழக்காசியாவோடு மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அப்போ ஆரம்பத்தில் இந்தியாவோடு மேற்கொள்ளப்பட்டாலும் காலப்போக்கில் பர்மா, சீனா, கிரேக்கம், ரோம் என்ற அடிப்படையில் ஒரு பரந்துபட்ட ஒரு வர்த்தக போக்கை இலங்கை ஆட்சியாளர்கள் வர்த்தனை கொண்டிருக்கிறார். குறிப்பாக மாந்தி துறைமுகத்து ஊடாக, கொழும்பு துறைமுகத்து ஊடாக, காளி ஊடாக, அம்பாத்தம் ஊடாக, கட்பிட்டி, புத்தள, மட்டக்களப்பு, ஊர்வா துறைமுகம் போன்ற பல துறைமுகங்கள் இலங்கையில் வர்த்தகத்துக்கு முக்கியப்படுகின்றது. அது குறிப்பாக மாந்தி துறைமுகம் அனவர காலத்தில் ஆட்சியாளர்களால் அதிகமாக வெளிநாட்டு வர்த்தகத்தை மேற்கொள்வதற்கும் வெளிநாட்டு படையெடுப்புகளை மேற்கொள்வதற்கும் அவருடைய அந்நியர்கள் படையெடுத்து வருவதற்கும் இந்த மாந்தி துறைமுகம் முக்கிய ஒரு துறைமுகமாக விளங்கி இருக்கின்றது. அப்போ அதை பார்த்தாங்க. அடுத்த வாரங்கள் ஆரம்பத்தில் இந்தியாவுடன் மேற்கொள்ளப்பட்ட வர்த்தக உறவுகள் கிழக்காசியாவுடன் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்பதை சிகலாவத்து, பலம்பாங், ராசாவாங்கினி ஆகிய இலக்கியங்கள் எமக்கு எடுத்து வளர்க்கின்றது. குறிப்பாக அடுத்த வாரங்கள் கொலம்பஸ் என்ற உரோமர் கிபி 4ஆம் நூற்றாண்டு தனது கடற்பயண வியத்தும் போது மாந்தி துறைமுகத்தில் எகிப்திய, அராபிய, பாரசீக, உரோம, இந்திய மரக்கலங்களை தான் கண்டுட்டதாகவும் சில வர்த்தகர்கள் தமது பட்டை கடைபரப்பி விற்பனை கண்டதாகவும் குறிப்பிடப்பட்டமை இக்கால வர்த்தக முக்கியத்துவத்துக்கு சிறந்த ஆற்றாகும். பார்த்தீங்களா, கொலம்பஸ் என்பவர் இலங்கைக்கு குறிப்பாக கொலம்பஸ் கிபி 4ஆம் கொஸ்மஸ் என்பவர் கிபி 4ஆம் நூற்றாண்டில் கடற்பயணம் மேற்கொண்டதாகவும் அவர் மேற்கொண்டு போய்க்க இலங்கையுடைய துறைமுகங்களில் குறிப்பாக எகிப்திய, அராபிய, பாரசீக, உரோம, இந்திய மரக்கலை தான் கண்டுட்டாகவும் சில வர்த்தகர்கள் தமது வர்த்தக பொருட்களை பரப்பி விட்டதாகவும் கூறப்பட்டதன் மூலம் ஆரம்ப காலத்தில் குறிப்பாக அனவர காலத்தில் வர்த்தக செயற்பாடு எந்த அளவுக்கு உயர்வாக வளர்ச்சி பெற்ற தன்மையை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. அவர்கள் மேலும் 1970 கால மாந்த கடற்கரை பகுதியில் கணக்கப்பட்ட பல்நாட்டு நாணயமும் கடற்கரை பகுதியில் கணக்கப்பட்ட பல்நாட்டு நாணயமும் நமக்கு அவரது கூட்டு உறுதி செய்கின்றது. இல்லை 1970ஆம் ஆண்டு காலப்பகுதியில் அங்கே பல்நாட்டு நாணயங்கள், அதாவது தொல்பொருள் அகழ்வின் மூலம்
அனுப்பப்பட்ட பல்நாடு நாணயங்களும் அவர்கள் கூட்டங்களுக்கு என்ன செய்யுது மிகவும் உறுதியாக கூடுகின்றது. ஆகவே அனவர் கால வர்த்தகம் ஒரு பரந்துபட்ட வர்த்தகம். அந்த பரந்துபட்ட வர்த்தகத்தை வெளிநாட்டுக்கார இலங்கையோடு மேற்கொண்டிருக்கணும். அதுக்கு வெளிநாட்டு இலக்கியங்களும் வெளிநாட்டு வரலாசிரியர்களும் சான்று பாய்கின்றனர். தொடர்ச்சியாக பாருங்கள், கிழக்கு நாடுகளான சீனா, மலாயா, ஜாவா யாவும் மேற்கு நாடுகளான கிரேக்கம், உரோம் ஆகிய நாடுகளுடன் வர்த்தகம் மேற்கொள்ளப்பட்டது. கிழக்கு நாடு வர்த்தகம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அவரோட மேற்கு நாடுடன் ஒரு பரந்துபட்ட அடிப்படையில் வர்த்தகம் மேற்கொள்ள காணக்கூடிய இருக்கின்றது. அத்துடன் சிகிரிய நகரம், சிறுமுனிய ஆகிய நகரங்கள் வர்த்தகர்களால் பயன்படுத்தப்பட்ட பல நாட்டு நாணயங்களை நமக்கு சார்ந்து வைக்கின்றது. அனவர் காலம் மெத்தனாக இருக்க அவர் இணைந்ததாக சிகிரியா, சிறுமுனியா, மாகம போன்ற சிறு சிறு நகரங்களும் வளர்ச்சி பெற்றதாகவும் கூறப்படுகின்றது. அவை அனவர் காலம்தான் வெளிநாட்டு வர்த்தகத்திலேயும் உள்நாட்டு வர்த்தகத்திலேயும் ஒரு மத்திய நிலையாக விளங்குகின்றது. அனவர் காலத்தில் தான் வர்த்தக பொருட்கள், வாச திரவியங்கள், வேறு வியாபார பொருட்கள் எல்லாம் அனவர் தான் இருக்கும். அங்கே இருக்கிறது தானும் மகாமில் வார வியாபாரம் விட்டுக் கொள்வினம். அது சிறுமுனியர்கள், சிகிரியா போன்ற பல நாட்டில் பல நகரங்களில் வாழ்கிற மக்களும் வியாபாரிகளும் அனவர் காலத்தில் வந்து தான் வர்த்தக பெற்றுக் கொள்வினம். உதாரணத்துக்கு அந்த மகாமில் இருக்கின்ற சுரோனிமல் என்பவர் அனவருக்கு வந்து வாசனை பொருட்களை பெற்றுக்கொண்டதாக சில இலக்கியங்கள் இருக்கின்றது. இதன் மூலம் என்ன செய்வது, அனவர் காலம் அது பெரிய வர்த்தக நகரமாகவும் அதுக்கு இணையான சில உபநகரங்களும் இருந்திருக்கின்றது என காட்டுது. அடுத்த வாருங்கள், அனுபவத்து தங்க வள வகைகளுக்கும் உத்தியோகத்தர்கள் நாகதீப, ரோகணை ஆகிய நிர்வாக தேசங்களில் வசவனால் நீக்கப்பட்டிருந்ததன் மூலம் அனவர் வர்த்தகம் அரசு தலைமையில் நடந்து வந்தது. பார்த்தீங்களா, அனாவர்த்தனுடைய வர்த்தகமானது இடம்பெற்ற பண்ணாமல் நாகதீப, ரோகணை ஆகிய நிர்வாக தேசங்களில் நாகதீபம் யாழ்ப்பாணம், ரோகணை, உருகுணை ஆகிய நிர்வாக தேசங்களில் வசவனால் நீக்கப்பட்டிருந்ததன் மூலம் அனவர் வர்த்தகம் அரசு தலைமையில் நடந்து வந்திருக்கு. பார்த்தீங்களா, ஆரம்பத்தில் அனவர் வர்த்தகமானது சிறப்பாக இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக வசவனால் வரி அறவிடுமுறை ஒன்றப்பட்டிருக்கு. சில இடங்களில் வரி நீக்கமுறை ஒன்றப்பட்டிருக்கு. யாழ்ப்பாணம், ரோகணை அல்ல உருகுணையில் இந்த வர்த்தக நகரங்களாக வளர்ச்சி பெற்றதாகவும் வசவ காலத்தில் உள்நாட்டு வர்த்தகத்தை போல வெளிநாட்டு வர்த்தகம் சிறப்பான முறையில் வர்த்தகமே காணக்கூடிய இருக்கின்றது. இதோடு இவ்வாறு இந்த வளர்ச்சி பெற்ற இந்த வர்த்தக நகரமானது காலப்போக்கில் குறிப்பாக கவனிங்கள், மாணவர்களே கவனிங்கள், குறிப்பாக துறைமுகங்கள் வர்த்தகத்தில் முக்கியம் இருக்கிற மாணவர்களே, துறைமுகங்கள் வர்த்தகத்தில் முக்கியம் இருக்கின்றது. துறைமுகம் கவனிங்கள், நம்ம மாந்தை, அதோட திருகோணமலை, அதோட குறிப்பாக காளி, அம்பாந்தோட்டை, அதோட கட்பிட்டி, கொடாவாய, அம்பாந்தோட்டை, அதோட புத்தளம், இவ்வாறான நகரங்கள் இவ்வாறான துறைமுகங்கள்லாம் வெளிநாட்டு வர்த்தகம் முக்கியப்படுகின்ற மாணவர்களே. ஆகவே வெளிநாட்டு வர்த்தகமானது அரசனுடைய தனி அதிகாரத்துக்குள்ள அரசனால் நேரடியாக நிர்வகிக்கப்பட்ட மட்டுமில்லாமல் அரசன்தான் வெளிநாட்டு வர்த்தகத்தினை சிறப்பான முறையில் மேற்கொண்ட நிலைமையை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. வெளிநாட்டு வர்த்தகம் அரசன் மையப்படுத்தி இடம்பெற்ற மட்டுமில்லாமல் அரசன் ஊடாகத்தான் வெளிநாட்டு வர்த்தகம் சிறப்பாக இடம்பெற்றிருக்கின்றது. அதாவது குறிப்பாக ஆரம்பத்தில் நம்ம சொன்ன போல ஆரம்பத்தில் இந்தியாவோடு வர்த்தகம் மேற்கொள்ளப்பட்டு தென்கிழக்காசி நாடுகள் கிழக்காசி நாடோடு வர்த்தகம் ஒழுங்காக முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. துறைமுக அடிப்படை வர்த்தகம் இடம்பெற்றிருக்கிறது. சில வெளிநாட்டு ஆதாரம் கூட இந்த வர்த்தகத்தில் முக்கியப்பட்டிருக்கின்றது. ரோபோனோஸ், கொஸ்மஸ், மற்றது பிளேனி, மற்ற குவைரோஸ் போன்ற வெளிநாட்டவர் கூட அனவர காலத்தில் போயிட்டு வர்த்தகம் பற்றி தாங்கள் நூல் குறிப்பிட்டிருக்காங்க. ரசவாய நூல்கள், மற்றது மகாவம்சம், தீவம்சம் போன்ற நூல்கள் கூட இலங்கையிடம் பெற்ற உள்நாட்டு வர்த்தகம், அதோட வெளிநாட்டு வர்த்தகம் பற்றி மிக சிறப்பான முறையில் கூறப்பட்ட தன்மையை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. இவ்வாறு தான் ஆரம்ப காலத்தொட்டு இன்று வரைக்கும் அனவர் வர்த்தகமான சிறப்பான முறையில் வளர்ச்சி பெற்றிருக்கின்றது. பார்த்துக்கலாம். அப்போ அடுத்த வாரங்கள் இந்த அதாவது அரசனை மையப்படுத்த நிர்வாகம், அரசனை மையப்படுத்திய
மையப்படுத்திய வெளிநாட்டு வர்த்தகம் வெளிநாட்டு வர்த்தகம் வெளிநாட்டு வர்த்தகம் வெளிநாட்டு வர்த்தகம் இடம்பெறுகின்றது. அரசனை மையப்படுத்திய வெளிநாட்டு வர்த்தகம் இடம்பெறுகிற மாணவர்களே, அதோட வெளிநாட்டு வர்த்தகம் குறிப்பாக வெளிநாட்டு வர்த்தகம் அரசனுடைய மேற்பார்வையில் இடம்பெற்ற மட்டுமில்லை அமெரிக்காவும் குறிப்பாக இலங்கையோட துறைமுகங்களில் சீனா, இந்தியா, அவரோட பர்மா, தாய்லாந்து, கிரேக்கம் போன்ற பல்நாடு நாணயங்கள் கவனிக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக தென்னிந்திய நாணயங்கள்லாம் பல இடங்கள் கவனிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக சோழ பயன்படுத்திய நாணயங்கள், பாண்டியர்கள், பல்லவர்கள், அதோட நாயக்கர்கள் போன்ற பல பல தென்னிந்திய ராஜ்யங்களிலிருந்து வந்த வியாபாரிகள் அனுபவத்துக்கு வந்து அனவர ஆட்சியாளர் குறிப்பாக பண்டு அனுப்புற வந்த தேவரின் காலத்தில் கிழக்கு மேற்கு வர்த்தக இடம்பெற்றாகவும் குறிப்பாக இந்து சமூகத்தை மையப்படுத்திய வர்த்தக இடம்பெற்றாகவும் கூறப்படுகின்றது. அப்புறம் துட்டவன் காலத்தில் வசவன் மகாசேனன் காலத்துல எல்லாம் கூட அதிகமாக வெளிநாட்டு வர்த்தக இடம்பெற்றிருக்கு. அதுக்கு உதாரணமாக உங்களுக்கு தெரியும், படிச்சிருப்பீங்க, கோவிலில் படிச்சிருக்க மாணவர்களே, இந்த வசவம் என்ன காலத்தில் வெளிநாட்டு வர்த்தக இடம்பெற்றதுக்கான ஒரு ஆதாரம் இருக்கின்றவார்கள். அதாவது இந்தியாவில் கிருஷ்ணா நதி பள்ளத்தாக்கில் ஒரு பஞ்சம் ஒன்று ஏற்படுகிறவார்கள். இந்தியாவில் கிருஷ்ணா நதி பள்ளத்தாக்கில் பஞ்சம் ஏற்பட்ட போது இங்கே அதிகமாக தானியம் உற்பத்தி செய்வதற்காண்டி சிறு சிறு குளங்களை காணப்பட்டவற்றை பாரிய குளங்களை கட்டி நீரை சேமித்து அந்த நீர் ஊடாக விவசாயத்தை வெற்றிகரமாக செய்து அதிகமான தானியங்கள் உற்பத்தி செய்து சுரங்க ஒரு கால்வாய் அமைத்து அதிக தானியங்களை உற்பத்தி செய்து அதிகமான தானியங்களை இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்து இந்தியாவில் கிருஷ்ணா நதி பள்ளத்தில் வாழ்கிற மக்களுடைய பஞ்சத்தை போக்கியதாக எல்லாரும் கூறுகின்றது. ஆகவே இதனூடாக ஆரம்ப காலத்தொட்டு இன்று வரைக்கும் இலங்கையானது இந்தியாவோட நெருக்கமான வர்த்தக கொண்டதையும் அந்த வர்த்தகமானது நீண்ட கால அடிப்படையில் இடமிடன்மையை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. அப்படி பார்க்கணும். ஆகவே இவ்வாறு இருக்கிற வர்த்தக சேப்பானது அவருடைய அனவர காலத்தில் வர்த்தகமானது அரசனை மையப்படுத்தி இடம்பெற்ற மட்டுமில்லாமல் உள்நாட்டு உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள், வர்த்தக பொருட்கள், வணிக பொருட்கள் எல்லாம் வெளிநாடுகளுக்கு ஏற்றம் செய்யப்பட்டதாகவும் வெளிநாடு வர்த்தகமானது அரசனை மையப்படுத்தி தன்மையில் இடம்பெற்ற தன்மையை காணக்கூடிய இருக்கின்றது. அப்படி நீங்கள் வெளிநாட்டு வர்த்தகம்னு கேள்வி வரும்போது நீங்கள் அதாவது எந்தெந்த நாட்டிலேருந்து வர்த்தகம் வந்திருக்கணும் ஒரு விஷயம், எந்த துறைமுகங்கள் ஊடாக வர்த்தகம் இடம்பெற்றிருக்கின்றது, அடுத்து எந்த நாடோட வர்த்தகம் அமைக்கப்பட்டிருக்கின்றது, உள்நாடு காணப்பட்ட வர்த்தக பொருட்கள் என்ன, வாசன பொருட்கள் என்ன, அது உள்நாட்டில் சிறு சிறு உபநகரங்கள் இருக்கின்றது. ஆகாமை, சிறுமுனிய, சிகிரியா போன்ற நகரங்கள்லாம் வர்த்தக நகரம் வளர்ச்சிருக்கின்றது. அப்படி உள்ள வேண்டும். அவருடைய இந்த மன்னங்காலத்தில் வர்த்தகமானது உயர்வான நிலையில் இருந்திருக்கின்றது. அதோட வர்த்தக செயற்பாடை பற்றி அறிய உதவும் இலக்கிய மூலாதாரங்கள் குறிப்பாக மகாம், தீபம், ரசவாகினி, பத்திரமத்தினாவெளிய நூல்கள் இருக்கின்றது. கல்வெட்டு ஆதாரம் இருக்கின்றது. இப்போ குறிப்பாக அதோட வெளிநாட்டு ஆதாரங்கள், அதாவது இலங்கைக்கு வந்து எழுத்தாதிக்கணும், இலங்கை பெறாமல் கேட்டு அறிந்து எழுத்தாதிக்கணும். இது அடிப்படையில் இந்த வர்த்தகம் இடம்பெற்றிருக்கின்றது. அவை இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டும். அதை வெளிநாட்டு வர்த்தகம் கேள்வி வரும்போது நீங்கள் விளைவான முறையில் எடுத்து செய்கின்ற போது அது உங்களுக்கு ஏற்புடைய அமையமான வழி. அதை வெளிநாட்டு வர்த்தகமானது அனுபவ காலத்தில் சிறப்பான முறை இடம்பெற்றிருக்கின்றது. ஏன்னு சொன்னால் அனுபவத்தில் ஆட்சிய மன்னர்கள் பலம் பொருந்திய மன்னர் மட்டுமில்லாமல் அவர்கள் நிர்வாக திறமை கொண்டவர்கள், வெளிநாட்டு படையெடுப்பை முன்னெடுக்கக்கூடியவர்கள், வெளிநாட்டு எதிர்ப்பு சமாளித்து அதிகமான பொருட்களை வெளிநாடு ஏற்றுமதி செய்து அதிக அந்நிய செலாவணி ஈட்டக்கூடியவர்கள். இப்படி வெள்ளப்பட்ட சிறப்பு கொண்ட ஆட்சியாளர் கட்டியிருப்பாட்ட அனுபவ ராசானியானது இக்காலத்தில் வெளிநாடு வர்த்தகத்தை உயர் விளங்குகின்றது. அதை மாணவர்கள் நாங்கள் இன்று அனுபவ வெளிநாடு வர்த்தகம் பார்த்து நாங்கள் நிர்வாகம் பார்த்துருக்கிறோம், நீர்ப்பாதனம் பார்த்தாங்க. தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்த வகுப்பு பார்க்கலாம் மாணவர்களே. நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.